Hello friends, welcome back to Friends Learning. Exercise 1.4 12th sum பார்க்கலாம். The function T which maps temperature in Celsius into temperature in Fahrenheit. அதாவது Tங்கிறது என்னன்னா temperature, அது வந்துட்டு செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க, மேப்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Is defined by T of C equal to F. ஸோ இங்கே Tங்கிறது டெம்பரேச்சர், Cங்கிறது செல்சியஸ், Fங்கிறது ஃபாரன்ஹீட். ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே இந்த எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேர் எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. ஸோ எஃப்க்கான வேல்யூ வந்துட்டு இதுதான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டி ஆஃப் 0, டி ஆஃப் 28, டி ஆஃப் -10. அதாவது இங்கே டி ஆஃப் சின்னு இருக்கு இல்லையா, இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா 0, 28 இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னா த வேல்யூஸ் ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212, அதாவது 212ன்னு சொல்லிட்டாங்க. டி ஆஃப் சிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், எஃப்னு தெரியும். இது வரைக்கும் நம்ம சியோட வேல்யூஸ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த டி ஆஃப் சியோட வேல்யூவே இவங்க 212ன்னு கொடுத்துட்டு சி, அப்போ இந்த சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபோர்த் சப்டிவிஷனில் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கோம். டி ஆஃப் சிங்கிறது எஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபோட வேல்யூ வந்துட்டு 9/5 சி ப்ளஸ் 32. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கு பதில் டி ஆஃப் 0ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டி ஆஃப் 0னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டி ஆஃப் சினா எஃப், அப்போ டி ஆஃப் 0னா இங்கே எஃப் ஆஃப் 0ன்னு இருக்கும். அதாவது இந்த எஃப் தான் வந்துட்டு இங்கே வரும். ஸோ 9/5 இந்த இடத்துல சின்னு இருக்க இடத்துல நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், 0ன்னு யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் 32. ஸோ 0 கூட நம்ம எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும் இல்லையா. அதனால் இந்த டேர்மே 0 ஆகிடுச்சுன்னா 0 ப்ளஸ் 32ன்னு இருக்கும். அப்போது டி ஆஃப் 0ஓட ஆன்சர் 32. இது வந்துட்டு நம்ம செல்சியஸில் இருக்கனால செல்சியஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம இதை 0 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா டி ஆஃப் 28. ஸோ 28னால அதே மாதிரி தான் 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 9 இன்ட்டு 28 பண்ணணும். 252 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32ன்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்மும் ப்ளஸில் இருக்கனால நம்ம இதை எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே வந்துட்டு இங்கே 5 வரணும் இல்லையா. ஸோ கீழே 5 வந்துச்சுன்னா 252 ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்ம கீழே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம மேலேயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மேலேயும் 32 இன்ட்டு 5 பண்ணோன்னா 160. ஸோ 160 ப்ளஸ் 252 என்ன ஆன்சர் வருதுன்னா 412. ஸோ 412 டிவைடட் பை 5 பண்ணும்போது நம்மளுக்கு 82.4 தான் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 28 டிகிரி செல்சியஸில் 82.4 ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா நம்ம 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபாரன்ஹீட்டோட வேல்யூஸ். அதுக்கு நம்ம இங்கே செல்சியஸ் இருக்கனால செல்சியஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இங்கே நம்ம ஃபாரன்ஹீட் போடணும், இங்கே நம்ம டிகிரி செல்சியஸ் போடணும். ஸோ 28 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து வந்துட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் வந்துட்டு டி ஆஃப் -10 கண்டுபிடிக்க போகிறோம். 9/5 இன்ட்டு -10 ப்ளஸ் 32. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ணோன்னா 5 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 9 2s are 18 -18 ப்ளஸ் 32. ஸோ ஆன்சர் வந்துட்டு 14. அப்போது -10 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு ஃபாரன்ஹீட்டோட டிகிரி 14 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா த வேல்யூஸ் ஆஃப் சி when T of C equal to 212. ஸோ T of Cயோட டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க.
டி ஆஃப் சியோட வேல்யூ வந்துட்டு 212ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த சியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும், டி ஆஃப் சிங்கிறது வந்துட்டு எஃப்னு தெரியும் இல்லையா. அப்போது இந்த டி ஆஃப் சிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 212. இந்த எஃப்க்கு பதிலாக 9/5c + 32. ஸோ இந்த சி அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த சைடு இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸில் இருக்கனால இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். 212 - 32 = 9/5c. 212 - 32 பண்ணுறோம். பண்ணோன்னா நம்மளுக்கு 180 = 9/5c கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 180 × 5 மேலே அது வந்துட்டு நியூமரேட்டரில் இருக்குது, அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரும்போது டிவிஷனில் வரும், = c. ஸோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். 2 டேபிளில் பண்ணும்போது, அதாவது 9 டேபிளில் பண்ணும்போது 2 டைம்ஸ், இந்த 0 அப்படியே வரும், × 5. 5 2s are 10, 100. ஸோ சிங்கிற வேல்யூ வந்துட்டு 100ன்னு கிடச்சிருச்சு. 100 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 112. ஸோ 212 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது டி ஆஃப் சி வந்துட்டு எஃப்னு சொல்லி நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் சியோட வேல்யூ வந்துட்டு 2 and 2ன்னு கொடுத்துறனால நம்ம 212 = எஃபோட வேல்யூ 9/5c + 32ன்னு வச்சுருக்கோம். இந்த சைடு இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்சைடு வரும்போது மைனஸ் ஆகும். 212 - 32 பண்ணால் 180 = 9/5c இருக்குது. இங்கே இருக்க கான்ஸ்டன்ட்டும் நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தோன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி 5/9ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 100ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ செல்சியஸோட ஆன்சர் வந்துட்டு 100 டிகிரி. ஸோ 100 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 4th சப்டிவிஷன் என்னென்னா, the temperature of the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது செல்சியஸோட வேல்யூவும் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 4th சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்சியஸ் = ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன வேல்யூஸ்ன்னு தெரியாது. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டி ஆஃப் சி = எஃப் அப்படின்னா நம்ம எஃபோட வேல்யூ வந்துட்டு 9/5c + 32 சொல்லுவோம். ஸோ இப்போது இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம சி = எஃப்னு சொன்னனால இங்கே எஃப்க்கு பதிலாக இங்கே நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், சின்னு தான் சொல்ல போகிறோம். அதாவது டி ஆஃப் சி = சி அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். அப்போ நம்ம இங்கே இருக்க சி வந்துட்டு ஒரே சைடு இருக்கிறத வந்துட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். 9/5c + 32 - c = 0. எல்லாமே ஒரே பக்கம் வந்துருச்சா. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ இதில் மட்டும்தான் சி வேல்யூ இல்லையா. ஸோ இதை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். 9/5c - c = 32. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 9c மைனஸ் இங்கே 5 கீழே எல்சிஎம், கீழே 5 வரும்போது மேலேயே 5ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 5 வரும். ஸோ 5c = 32. 9c - 5c 4. 9 - 5ங்கிறது 4. ஸோ 4c/5 = 32. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு சி மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனோன்னா சி மட்டும் இருந்துச்சுன்னா 32 நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இன்சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலில் மாறிடும். அதாவது கீழே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 4 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 1 டைம் 8 டைம்ஸ் 8 5s are 40. ஸோ இந்த 32 வந்துட்டு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ 8 டைம் 8 5s are 40. ஸோ -40. அப்போ நம்மளுக்கு சியோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, 40. சியோட வேல்யூ 40ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்டும் சியும் வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது கரெக்டாக, இந்த 40ங்கிறது வந்துட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இதில்
ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா எப்பவும் போல் T of 40 அதாவது -40 equal to 9/5 -40 plus 32. So 1 times 40 வந்துட்டு 8 times. So 9 into 8 72. இங்கே இருக்க மைனஸ் அப்படியே வரும் plus 32. So minus 72 plus 32 minus 40. அப்போ T of minus 40. So minus 40 degree Celsius equal to minus 40 degree Fahrenheit. ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ 4 சப்டிவிஷனும் நம்ம இதில் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். Thank you.